தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பாற்பட்ட சிந்தம் ஜாலம் சாத்திரப்பணும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமானதன் கலிய தெய்வம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு நமக்கே பசிக்கிறது பிள்ளைக்கு எப்படி பசிக்கும், நமக்கே பசிக்கிறது பிள்ளைக்கு எப்படி பசிக்கும். இந்த சேனல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். ஒரு காலத்தில் யூஎஸில் வந்து பார்க்குறவா தெரியும் எனக்கு எவ்வளோ பேர் பாப்பா அப்படின்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் ஆரம்பித்தது 100 பேர் வரைக்கும் அங்கே பார்த்துன்னு தான் ஒரு மினிமம் நான் அப்படிங்கிறத கணக்கு நான் பார்த்தேன். ஆனால் இப்போது 15-20 பேர் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கவாழெல்லாம் பார்க்குறாளா இந்தியாவிலான்னு கேட்காதீங்க, இது அதுக்கு மேலே இருக்குது. நிறைய பேர் பார்க்கணும், அவ்வளோதான் நான் வேண்டிக்கிறது. மகாபிரிவா மூலமும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்ரீ பர்வதநாதன் அவருடைய இன்டர்வியூ லேட் 1950 பர்வதநாதன் வந்து 13-14 வயசு இருக்கும்போது ஒரு தடவை மகாபிரிவாவை தரிசனம் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர் படித்து முடித்து அதுக்கப்புறம் வந்து பாம்பேக்கு போயிட்டார். அங்கே வேலைக்கு கல்யாணம் எடுத்தவருக்கு அங்கே குழந்தையும் பிறந்துருது. அப்போது இவர் ஒரு பொண்டாட்டி பிள்ளை இவெல்லாம் 1978 குழந்தைக்கு 7 வயசு இருக்குச்சே இவள் கிளம்பி பர்டிகுலராக மகாபிரியோட தரிசனம் ஆகணும்னு வந்தாள். 1970 மகாபிரிவா வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் தெரிஞ்சுன்னு இங்கே வந்தாள். ஆனால் நம்மளுக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு வந்தால் அவள் எங்கே இருப்பார்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுட்டு இங்கே தான் வந்திருக்கா அப்படி. ஆனால் நேராக வரும்போது இங்கே போனால் அங்கே போன்ற காஞ்சிபுரத்தில் இல்லை, வேறு ஒரு இடம் அவருக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு கலைவுக்கு எங்கே போனாரோ தெரியல, அங்கே போனால் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு எங்கேயோ சொல்லியிருக்கா, அங்கே போயிருக்கா. அப்புறம் கடைசியில் ஒரு 3வது இடமா வந்து அவர் வந்து மகாபெரியா இருக்கக்கூடிய இதுக்கு வந்து தரிசனத்துக்கு அவர் வந்து சேர்த்துட்டார். பர்வதநாதன் அவர் ஒரு பொண்டாட்டி குழந்தை எல்லாம் அது வந்து தேனம்பாக்கமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் தேனம்பாக்கம் தான். ஏன்னா ஒரு கிணறு இருக்குது, கிணறை தாண்டி உட்காந்துட்டுருக்கா பெரியவன், அது தேனம்பாக்கம் தான் புரியுறது. இவர் வந்து நிறைய பேர் உட்காந்துருந்தானா முன்னாடி வந்து உட்காந்துட்டுருக்கா பெரியவா, உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு அவர் தியானத்தில் இருக்க மாதிரி இருக்கார். இந்த கிணறுக்கு தாண்டி முன்னாடி கொஞ்சம் பேர் உட்காந்துட்டுருக்கா. இவர் பின்னாடி போய் ஒரு ஓரமாக பொண்டாட்டி இவர் குழந்தை 3 பேரும் உட்காந்துருந்தா. இவர் நிறைய இடங்களை சுற்றிட்டு அங்கே வந்திருக்கார், டயர்டாகிட்டார். இவர் வந்து இங்கே சேரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது. இப்போ எல்லா இடத்துக்கும் சுற்றி வரும்போது 1:30 மணி மத்தியானம் ஆகிடுது. கார்த்தாலேருந்து இவர் ஜலம் கூட குடிக்கலை, எதுவும் சாப்பிடல. அதே மாதிரி அவர் பொண்டாட்டியும் ஒன்றும் பண்ணல. அது குழந்தைக்காவது 7 வயசு குழந்தை, அவனுக்காவது எதாவது கொடுத்துருப்பான்னா அதுவும் பண்ணல. அவள் நினச்சிருந்தா அவனும் அப்படியே வரட்டும் இருந்துப்பான்னு நினச்சிட்டாலோ இன்னும் மிஸ் பண்ணியாச்சு, அவனும் அப்படியே இருக்கட்டும், பசிச்சா கொடுத்துக்கலாம்னு நினச்சிருக்கலாம். அது அவர் சொல்லலை. எல்லோரும் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டுருக்கா. இவர் வந்து மகாபிரிவா கண்ணை மூடி நாங்கள் இருந்துட்டுருக்காரு, திறக்கலை. பர்வதநாதன் என்ன பண்ணுறார், நினச்சிக்கிறார் மனசில், நம்ம ஜலம் கூட குடிக்கல, ஏதோ ஆகாரம் பண்ணல, இவ்வளோ பண்ணல. ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு பாவம், அதுக்கு வந்து நம்ம ஜலத்தை எதாவது கொடுத்துருக்கலாமே, ஆகாரமாக கொடுத்துருக்கலாமே, அதுக்கு பசிக்குமே நம்ம. ஆனால் சரியாக பார்த்தா எனக்கே இப்போ பசிக்கிறது, அப்போ அந்த குழந்தைக்கு நான் பசிக்குமே அப்படின்னு பர்வதநாதன் நினைக்கிறார். அவருடைய பிள்ளையை பற்றி நினைக்கிறார். இவர் நினைக்கிறார் அங்கே பரமேஸ்வரனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம லேசாக விட்டுறக்கூடாது. எனக்கு தான் ஏதோ பக்தி இருக்குது உங்களுக்கு இல்லைன்றதுனால நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணலை, அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா புரியறதே பெரியவா வந்து பரமேஸ்வரன்னு காமிச்சிருக்கார். இவர் மனசில் நினைக்கும் போது அங்கே பெரியவா அங்கே கண்ணை திறந்துட்டார். திறந்ததோடும் இல்லாமல் பேசுகிறவர் யாருக்காக அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கார், மனசில் பேசிக்கிறார்ன்றத அந்த பரமேஸ்வரனுக்கு நல்லா தெரிகிறது. அவர் என்ன பண்ணார், அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு இந்த பையனை கையை காமிச்சு, அந்த பர்வதநாதனோட பையனை கையை காமிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொன்னார் ஜாடமடியா. அவர் நேராக அங்கேருந்து இங்கே வந்தார், திருப்பி கண்ண முடின்ட்டார். அவர் நேராக இங்கே வந்தார், இந்த பையனை கூப்பிட்டுட்டார். ஒன்றும் சொல்ல,
பையனை அவளும் எங்கள் சிஷ்யர் தானே வந்து கூப்பிடுறாரு, அவள் ஒன்றும் சொல்ல. அந்த பையனை கூட்டின்னு போனோடனே அவனுக்கு வந்து அந்த மடப்பள்ளிக்கு அது வெளியில் சமையலுக்கு அது வெளியில் ஒரு இலையை ஒன்று போட்டு அவனுக்கு அந்த பழங்கள்லாம் கட் பண்ணது, கொஞ்சம் பொரி, அதாவது அவல் அதெல்லாம் போட்டு வெல்லம்லாம் போட்டு அவனுக்கு கொடுத்துருக்கான். அவன் எல்லாத்தையும் அது சாப்பிட்ருக்கான். அவனுக்கு பசி அடங்கியிருக்குமே, ஜலம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பையனை கொண்டு வந்து அங்கேயே விட்டுட்டு அங்கே போய் சிஷ்யர் அங்கே போய் மகாபிரியா பக்கத்தில் போய் நின்றுட்டார். அதுக்கப்புறம் பிள்ளைய கேட்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. பையன் வந்து சொல்லியிருக்கான், நான் வந்து அங்கே போனேன், எனக்கு எல்லாமே பழங்கள்லாம் கட் பண்ணி அந்த மாமா வந்து எனக்கு போட்டார், நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இவர் வந்து மனசுக்குள்ளே பரவதராதான் நினச்சிட்டார். நமக்கே பசிக்கிறது, அப்போ பிள்ளைக்கு எப்படி பசிக்கும்? ஏன்னா காத்தால் நம்ம பார்க்கணும் எவ்வளோ நேரம் சுற்றுறான்னு தெரியல. இங்கேருந்து அங்கே இருக்கான்னு சொல்கிறாளாம், அங்கேருந்து அங்கே இருக்கான்னு சொல்லலாம், சுற்றி கித்தி அடித்து கடைசியில் தேனம்பாக்கம் வந்து சேர்ந்துருக்கா. எங்கெங்கேயாலும் ஒரு 3 இடத்துக்கு சுற்றிட்டு 4வது இடமா இங்கே வந்திருக்கா. மத்தியானம் 1:30 மணின்னா நிச்சயம் நிறைய பசிக்கும் குழந்தைக்கு. நிச்சயமாக நம்ம தாங்கிக்கணும், நம்ம தாங்கின்னு ஆகணும். குழந்தைக்கு பசிக்குமே, அது ஜலம் கூட குடிக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? அதை ஆனால் இவர் மனசில் வேண்டிக்கிறார். ஆனால் பரமேஸ்வரன் ஏற்கனவே குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து வர இருந்தாலும் இவரை நினைக்க வச்சுருக்கார். ஒரு தந்தையார் இல்லையா அந்த குழந்தைக்கு, அவருக்கு ஒரு அந்த பாசத்தில் குழந்தை எப்படி பசிக்குமே அதுக்கு நினைக்கிறார். நமக்கே பசிக்கிறது, குழந்தைக்கு எப்படி பசிக்கும் அப்படின்னா அவர் என்ன நினச்சிக்கிறது, எதிர்க்க இருக்கவர் பரமேஸ்வரன் தெரியாது அந்த நேரத்தில். அதனால் நம்ம ஏதாவது ஒன்று சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டு போய் கடைன்னு எங்கேயாவது போய் சாப்பிடணும், ஏதாவது கடையில் போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இப்படி தான் நினச்சிருப்பார். ஆனால் எதிர்க்க இருக்க ஒரு பரமேஸ்வரன் எடுத்தேன். ஆனால் அவருங்க கண்ணை திறக்கிறார். இவர் மனசுக்குள்ளே நினச்சின்றது, அந்த நினைப்பை கொடுத்தது அந்த பரமேஸ்வரன் தான். அவர் அங்கே பக்கத்தில் சொல்லி சிஷ்யராக போய் இந்த பையனை கூட்டுன்னு போய் உள்ள அவனுக்கு அந்த பழத்துண்டுகள்லாம் நிறைய கொடுத்து, அவல் கொடுத்து, வெல்லம் கொடுத்து எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டு ஜலத்தை குடிச்சிட்டு வந்து அந்த பையன் நல்லா கும்மனும் வந்துட்டான். பசி போயிடுது. அப்போ பரமேஸ்வரனுக்கு எல்லாமே தெரியறது, நம்ம மனசில் நினைக்கிறது. நம்மளுக்காக தான் அந்த பரமேஸ்வரனே கைலாசத்துலேருந்து இறங்கி வந்திருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரன்.